ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தயிரில் உளுந்து வடை செஞ்சு எப்படி போடுறாங்க அப்படின்றத, அது எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றத முதல்ல கொண்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒடிசாவுக்கு வந்ததுலேருந்து கிளைமேட்டு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, வெறும் மழை மட்டும்தாங்க பெய்யுது. சுத்தமாக நார்மலாகவே இல்லை. நேற்று மட்டும் ஃபுல்லாகவே பாதி கொஞ்சம் லைட்டாகவே மழை பெய்யாமல் இருந்துச்சு. இன்றைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வந்ததுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உளுந்து வடை செய்கிற மாதிரி செஞ்சு அதை தயிரில் போடுவாங்க. அதை எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்றத ப்ராசஸ் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல உளுந்தை இது அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு போடுறாங்க. அவக்கொன்னு பொக்கைவோமி கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புஃபுன்னு வரும் அப்படின்றதுனால. பார்த்திங்க அப்படின்னா மழை பேஞ்சு ஓஞ்சிருக்குங்க. இப்போ தான் காலையிலேருந்து சரியான மழை, சுத்தமாக முடியல எங்களால். இது சோடாங்க. நைட்டே நாங்கள் ஊற வச்சிட்டோம். நாங்கள் இப்போ செய்கிறதே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் செஞ்சிட்ருக்குறோம். நான் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தேன். இப்போ தான் வந்த உடனே மாமியார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நல்லா இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சு விடணுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஆகுமா கையில் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா. நம்ம வெறும் உளுந்து வடை தயிரில் போடுறதுனால நம்ம இதில் வெங்காயம் எல்லாம் எதுவுமே போடல. ஒரு வேளை நீங்கள் தயிர் வடை தாண்டி வேறு ஏதாவது செய்கிறீங்கன்னா இதில் வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. தயிரில் எப்படி செய்வாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எப்பவுமே நாங்கள் கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். ஃபுல் ப்ராசஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்குங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வற்புறுத்தி தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை சாப்பிட வச்சார். அப்போலேருந்து எனக்கு அது ரொம்பவே பிடிக்குங்க. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெசஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு. எல்லா ட்ரெஸ்ஸஸுமே மழையில் நனைஞ்சு அங்கே போட்டிருக்கோங்க. தயிரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமியார். ପାଣି ପକାଇବ ମୁଇଁ ଅଳ୍ପ ଟିକେ ପାଣି ମିଶିବ ବହଳିଆ ହେଲେ ଭଲ ବା ସବୁଟା କଥା ଦେବି ଦହି ପାଣି ହେଲେ ଖାଇବା ଆଉ କ'ଣ ବେକାର କାହିଁ ରଖିବା କ'ଣ ଟିକେ நாங்கள் பண்ணி யாக பிச்சுளுங்க ஆதிரி பக்கா பாருங்க. கொஞ்சமாக லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணியாக வேண்டாம், நம்ம கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமியார். ଟିକେ நாங்கள் ପକେଇବି ବଢ଼ିଆ ଅଛି. ହଁ ବଢ଼ିଆ ତ ସେ ଅଛି. இப்போ தயிரில் சர்க்கரை பிள்ளை கமம் பூனை பாருங்கள் எப்படி கட் பண்ணி ହେଇନଥିଲା. ନା ହେଇନଥିଲା. ନା ମୁଁ ଚିନି ଆଣି ଖାଉଥିଲି. ମୁଁ ବି ଆଣିଥିଲି, ଚାହା କରିଥିଲି, ନଥିଲା ବିଲେଇ. பூனை கூட இந்த சர்க்கரைக்கு வைக்க மாட்டேங்குதுங்க. டப்பாரை புரிந்தவனா ଡବା କାହିଁ ଆଉ ଚିନି ପୁରେଇଲା ଭଳିଆ କ'ଣ କି ଡବା. நான் இருக்கும்போது நிறைய டப்பாங்க இருந்துச்சுங்க. மாமியார் கழுவுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஃபேன் மறுபடியும் சூச்சிட்டது கையிலே இந்த மாதிரி கரைக்கிறாங்க. புதுசாக ஃபேன் வாங்கியிருக்காங்க. அதுவும் ரிமோட் கண்ட்ரோலில் வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம ஆன் பண்ணோம் 4 மெம்பரில் இந்த மாதிரி சவுண்ட் வரும். கம்மியாக இப்போ சுற்றுதுங்களா, அதுவே இப்போ 5ல் நான் இது பண்ணுறேன் பாருங்கள். 5வது இதில் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன்னு பாருங்கள். செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றுது பார்த்தீங்களா.
கரைச்சிக்கிட்டு இருக்காங்க மாமியார். ମାମା ହାତକୁ ପୁରା ହେଇଗଲା। ଏମିତି ରଖିଦେବା, ଲୁଣ ପଡ଼ିବ ନା ଲୁଣ ସାଡ଼େ ଇଏରେ ପେଚିରେ ପଡ଼ିଲା। உப்பெல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க. இந்த மாதிரி கரைச்சி மட்டும் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து முதல்ல வந்து இது செஞ்சு இது பண்ணுவாங்க. இது சீனி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது செக் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் தயிரை. அதை இது கலக்கிட்டு இருக்கும்போது கை அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமியார். இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணுங்க. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து மிளகாவும் வந்து ஜீரா மம்மி மிளகாவும் சீரகமும் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து பொடி பண்ணிக்கிறாங்களாம். அதை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதை ப்ராசஸ் வந்து இனிமேல் ஆரம்பமாக போகிறதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி வந்து தேங்கி அந்த இடத்த வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு. ସେ ପଟା ଫୁଲିଛି ବନି ମମ୍ମି, ସେ ଉପରେ ଥୋଇ ସେ ପଟାକୁ ତାକୁ ବାପା କହିଲେ ତାକୁ ତାଜା ବନେଇ ଥୋଇନେ ତାଜା ଉପରେ ଥୁଆ ହେଇଛି। தாஜா பண்ணிட்டு அப்படியே வச்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள் எந்த மாதிரியாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இந்த பக்கம் ஈரங்க, இவ்வளோ வரைக்கும் ஈரம் இல்லை, இது மட்டும் செம்மையாக ஈரம் ஆகிட்டுருக்கு. இரட்டிக்கான எல்லாமே இப்போது இது ரெண்டுமே வந்து ஃப்ரை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் அரைக்கணுங்க. சீரகமும் மிளகாவும். பாருங்கள், இப்போ வந்து உளுந்து வடை சுடுறாங்க. இப்படி தான் சுட்டுட்ருக்காங்க மாமியார். சீடா பச்சை போடுன்னு தெரியல. இது எல்லாமே வந்து பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி நடக்குது என்ன இதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண உடனே வந்து தண்ணியில் போட்டுடுறாங்க. தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே வந்து தயிர் எல்லாமே நல்லா இதாகும். அங்கே சீரகமும் அது இதுவும் வச்சுருக்காங்க. அதை அரைச்சிட்டு அட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாமே சமைச்சிட்டு இருக்கும்போது சுடு சுடாக எடுத்து வாயில் வச்சுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வாட்டி கேட்ட உடனே மாமியார் எடுத்து ஒத்துட்டாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மாமியார் வந்து மெயின் இது வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மிளகா, அதுக்கப்புறம் பஞ்சு போட்டணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து போடுறாங்க. சீரகம் போட்டு இதை வந்து தயிரில் வந்து தாளிச்சு விடுவாங்க. கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலை பாருங்க எவ்வளோ நிறைய போட்டிருக்காங்கன்ட்டு, நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு.
இங்கே வந்து வெங்காயம் அதெல்லாமே போட்டு அது ஒரு தனியாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், அதனால் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். தயிர் எடுத்து இப்போ அதில் ஊற்ற போகிறாங்க. இதை வந்து காயணுமா, ஆறினதுக்கப்புறம் தான் தயிர் எடுத்து ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க மாமியார். ஓகேங்களா, ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது ஆறினதுக்கப்புறம் இப்போ எடுத்து தயிரை வந்து ஊற்ற போகிறாங்க. ପକାଇ ବନି ସବୁ ତା ଦେହରେ ଦେଇଦା ପକୋଡ଼ା ପୋଡ଼ା ଏଇ କଂସା ଦେହରେ ପୁରେଇ ନେଇକିରି ଜାଗା ହବନି ନା ନା ପକେଇ ଦେବି ତା ଦେହରେ ସବୁ ଯା ନାଇଁ ତମେ ଇଚ୍ଛା ଏ लो ଗଲା ସବୁ ଅଜା ଦେ ତା ଦେହରେ ବରା ଫରା பக்கை சரி அது கଂசாରେ புரேய் தூயிடுவா. பார்த்தீங்களா, இதாயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுங்க. என்னோட சார்ஜர் எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியல. இப்போ வந்து அந்த வடை எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாமே வடையை வந்து இதற்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டுடுவாங்க. இது ஒரு ଗୋଟେ ଅଧଘଣ୍ଟା ଯାଏ ରହିବ, କାଲି ଯାଏ ରହିଲେ ବି ରହିବ ଫ୍ରିଜରେ ପଶି ମାନେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବ ନା 10 மினிட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட எல்லாமே வந்து அந்த வடை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தயிரை வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ மை காட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க செம்மையாக இருக்குது. செம்ம டெம்டிங்காக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. வாவ், அங்கே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க மம்மி. நம்ம லாஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சீரகம் அதுக்கப்புறம் மிளகா, அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி தூவிடுவாங்க. மாமியார் பார்த்தீங்களா எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. பக்கோனா எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. பட்டிட்டிங் வேலைலாம் நல்லா பார்த்துட்ருக்காங்க. மூ தெபினி மம்மி. ஓகேங்க, இப்போதைக்கு வந்து தட்டை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து ஊறணும், ஊறினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க, கொஞ்சம் சீனி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்கு. அம்மையார் வந்து விளக்கேற்ற போகிறாங்கங்க. ஐ மீன் ஊதுவத்தை வச்சு சாமி கும்பிட போகிறாங்க. எப்படி வெளியில் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. இந்த நாயங்களோட தொல்லை தாங்க முடியலைங்க. பாருங்க எவ்வளோ இருக்குது அந்த வீட்டுக்குள்ள. புதுசாக வீடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து இங்கே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வைக்குதுங்க. ஐ இங்கே பாருங்கள், எல்லா ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா எங்கள் மாமியாருக்கு. அங்கே சாமி இருக்கு இல்லைங்களா, அதனால அங்கேயும் காட்டிட்டுறாங்க.
ସେପଟେ ଗୁହାଳ ସେପଟେ ଦେଖି ଗଇ ସେ ଦେଖେଇଲେ ଯେ କୁକୁର ବୋଲୁଛନ୍ତି ଅଭିଲେ நோட்டு இருட்டா இருக்குங்க, அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி அந்த போய் அங்கேயும் இந்த மாதிரி ஊதுவத்தி காமிச்சு அங்கேயும் இது பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் சாயந்தரம்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இவ்வளோ பக்தியாக கும்பிட்றாங்க பார்த்தீங்களா எங்கள் மாமியார். இப்போ வந்து துளசி கிட்ட போகிறாங்க. ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குதுங்க. இங்கே நம்ம கேட் திறந்துட்டு போகிறோம். எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சாமி கும்பிட்டா முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையிலங்க இதை வந்து போல்பம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க டிஜே வச்சு. இது சவுண்ட் கொடுக்க முடியாது, ஸோ அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாருங்கள். இதில் லேடிஸுமே வந்து போகிறாங்க. நான் நினச்சது என்னென்னா வெறும் பாய்ஸ் மட்டும் தான் இவ்வளோ பேர் இருக்காங்க, பாய்ஸ் மட்டும் தான் போவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ லேடிஸுமே வந்து போகிறாங்க. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நடந்துட்டு வேறு இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கோவில் இருக்குது பார்த்திங்களா, சிவன் கோவில், அங்கே போய் வந்து இது பண்ணுவாங்க. வந்து எனக்கு இதை பற்றி வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாதுங்க. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து இதை பற்றி தெரியாது. இந்த குட்டி பையன் பார்த்திங்களா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட மேரேஜ் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பையங்க 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வாய் பேசுகிறான், நல்லா செட்டு பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே பாவம் அவங்க நினச்சிக்கிட்டே கோவிலுக்கு போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஓகேங்க, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா